Hi, all. Welcome. Wish you all a very happy and healthy 2021 New Year. And I'm very happy to welcome you all for 2021 ஸ்பெஷல் தரங். எப்போதுமே நம்ம ஜனவரி வந்து பிஎஸ்எல்ல வந்து ஸ்பெஷல் தரங்க இருக்கும். ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி அந்த தரங்க நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். அந்த 2 hours தரங்க வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த தரங்குக்கு வந்து இன்னைக்கு நம்மளோட 4 ஸ்டார்ஸ் இருக்கா. அதோட நம்ம ஃபவுண்டர் டாக்டர் வசுதா பிரகாஷன் தான் இருக்கா. சோ இவ 4 பேரையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். சந்தோஷ் சுப்பிரமணியன் பேசிக்கலி இஸ் அன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சந்தோஷ் சந்தோஷோட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா, சந்தோஷ் பாடுறாரா டேமஸ் பாடுறாரான்னா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க அந்த ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சோ வெல்கம் சந்தோஷ் ஃபார் விஎக்ஸ்எல் ஃபேமிலிக்கு. நெக்ஸ்ட் சமன்விதா. சமன்விதா வந்து நான் பேபில இருந்து சமன்விதா பார்த்துட்டு இருக்கேன். வண்டர்ஃபுல் growth அவளோட ப்ரொஃபஷன்ல. சமன்விதா வந்து நமக்கு வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக சிங் அண்ட் டான்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தா. அதுல காளிங்க நர்தனா ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டான். ஸோ வெல்கம் சமன்விதா. நெக்ஸ்ட் ஒரு நியூ சிங்கர் அகைன் ரிஷிப்ரியா. வண்டர்ஃபுல் சிங்கர். நான் சொல்லவே வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்கும். அவ ஸ்வர்ணலதா அது பாடினாலும் சுஷிலாமா அது பாடினாலும் யூ குட் ரியலைஸ் ஐயோ எவ்வளவு நல்லா இருக்கு, அது சுஷிலாமா பாடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சமன்விதா. அண்ட் த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பர்சன் சாய் விக்னேஷ். நம்ம ஸ்கூலோட செல்ல குழந்தைகள் இவாள் தான். ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் தரங்களையும் பண்ணிட்டா. ஐ திங்க் சாயோடது விஎக்ஸ்எலோட கனெக்ஷன் வித் சாய்ங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா தான் போயின்னு இருக்கா. பிகாஸ் திஸ் இஸ் 4th கான்சர்ட். சோ அவன் 2018ல இருந்து பண்ணியிருக்கான். 18 பண்ணியாச்சு, 19 பண்ணியாச்சு, 20 நியூ இயர் தரங்கும் 2 hours தரங்கும் பண்ணினா. அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து எடுத்து பண்ணினா. இப்பவும் பண்றான். சோ வெல்கம் சாய் விக்னேஷ். யா இன்னியோட ஸ்பெஷல் தரங்கோட கான்செப்ட் என்னன்னா லெஜெண்ட்ஸ் இன் தமிழ் மியூசிக்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதுல எம்கேடில இருந்து எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப முன்னாடியும் போகல, ரொம்ப லேட்டராவும் போகாம ஓரளவுக்கு எம்கேடில இருந்து எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து தெரியும். பார்த்துட்டு இருக்கிற அத்தனை யூனிவர்ஸ்க்கும் தெரியும். டில் நவ் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நிறைய லெஜெண்ட்ஸ் நம்ம விட்டுருக்கோம். அது ஏங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எம்கேடில ஆரம்பிச்சு நான் ஒரு மது பாலகிருஷ்ணன் அந்த மாதிரி அந்த லெவல் வரையும் நான் போயிருக்கேன். சோ இந்த ஜேர்னில எவ்வளவு மேக்சிமம் நம்ம கவர் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் டச் தான். என்னென்ன லெஜெண்ட்ஸ் இருந்திருக்காங்கிறத மட்டும் தான் சொல்றேனே தவிர அவளோட பாட்டு நிறைய இருக்கு. நிறைய பிரமாதமான பாட்டு, எமோஷனலான பாட்டு, நம்ம ஸ்கூல் குழந்தைகள் நம்ம எல்லாம் பேசுற மாதிரி ஃபீலிங்ஸ் ரிலேட்டடான பாட்டு, ரொம்ப ஹாப்பியான பாட்டு அப்படின்னு எடுத்துக்காம ஜஸ்ட் அவ பாடினதுல எது ஃபர்ஸ்ட் நம்மளால பண்ண முடியும், எது நன்னா இருக்கு, நம்ம மைண்டுக்கு உடனே என்ன வருது. சோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, மாடிப்படியில ஏறுற மாதிரி கீழே மேல ஏறினா அப்படி இருக்கும். அதே இருந்து எம்கேடில எம்கே தியாகராஜ பாகவதர்ல ஆரம்பிச்சு, எம்எல்விஎம் ஆரம்பிச்சு, சுஷிலாமா ஆரம்பிச்சு அப்படியே நம்ம ஒரு லெவல் வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த தரங்கு இருக்கும். உங்க எல்லாரும் நீங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் வில் லிசன் தி ப்ரோக்ராம். இப்ப ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து தீன கருணாகரனே அந்த பாட்டு எடுத்துட்டு இருக்கோம். அது வந்து எம்கேடியோட ரொம்ப பிரமாதமான சாங். அது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவரோட குரல், அவ்வளவு நல்லா இருக்கும். இதை இன்னைக்கு நமக்கு வந்து பிரசன்ட் பண்ண போறது சந்தோஷ். சோ சந்தோஷ் அந்த பாட்டுக்கு பக்கத்துக்கு நம்ம கேட்கலாம். எல்லோருக்கும் நமஸ்காரம். திஸ் இஸ் சந்தோஷ் சுப்பிரமணியன். விஎக்ஸ்எல் எஜுகேஷனல் ட்ரஸ்டோட தரங் 2021 மியூசிக்கல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஃபர்ஸ்ட் primarily thank VXL Educational Trust management for this wonderful opportunity to perform this program for special needs children. My special thanks to Vasudha madam and Usha Suresh madam. ಕರುಣಾಕರನೆ ನಟರಾಜ ನೀಲಕಂಠನೆ, ದೀನ ಕರುಣಾಕರನೆ ನಟರಾಜ ನೀಲಕಂಠನೆ,
ದೀನ ಕರುಣಾಕರನೆ நடராஜ நீலகண்டனே நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் நின்னருள் புகழ்ந்து பணியும் என்னையும் இறங்கி அருளும் மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவே ஹரனே எனையாண்ட நீலகண்டனே ದೀನ ಕರುಣಾಕರನೆ நடராஜ ನೀಲಕಂಠನೆ ಮೀನಲೋಚನಿ ಮಣಾಳ ತಾಂಡವ ಮಾಡುಂ ಸಭಾಪತೆ ಮೀನಲೋಚನಿ ಮಣಾಳ ತಾಂಡವ ಮಾಡುಂ சபாபதே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே ஞானிகள் மனம் விரும்பும் நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜ நீலகண்டனே ஆதியந்தம் இல்ல ஹரனே ஆதியந்தமில்லாஹரனே அன்பர் உள்ளம் வாழும் பரனே ஆதியந்தமில்லாஹரனே அன்பர் உள்ளம் வாழும் பரனே பாதிமதி வேணியனே பரமேச நீலகண்டனே பாதிமதி வேணியனே பரமேச நீலகண்டனே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே மௌன குருவே ஹரனே எனையாட நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜ நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜ நீலகண்டனே ದೀನ ಕರುಣಾಕರನೆ நடராஜ நீலகண்டனே ದೀನ ಕರುಣಾಕರನೆ நடராஜ நீலகண்டனே 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 இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்த லெவல் போலாம். இப்போ எம்கேடி இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, அடுத்த லெவல் போலாம். அடுத்த லெவல் வந்து கண்ணும் கண்ணும் கலந்து இன்பம் கொண்டாடுதே. அது ஜிக்கி அண்ட் சுஷீலாமா 2 பேரும் அவ்வளவு பிரமாணமா படிப்பா. சோ இந்த பாட்டுல அடுத்த லெஜண்ட் நான் இங்க உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஜிக்கி அண்ட் சுஷீலாமா. இத பாடுறது வந்து இன்னைக்கு நமக்கு சமன்விதா அண்ட் ரிஷிப்ரியா. Namaskaram to everyone. This is Rishipriya. VXL Educational Trust conduct பண்ற தரம் 2021ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். I really thank the management of VXL Educational Trust for giving this opportunity to perform for special children. And Vasudha ma'am அவங்களுக்கும் உஷா சுரேஷ் மேம் அவங்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணம் போலே உள்ளம் பந்தாடுதே. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணம் போலே உள்ளம் பந்தாடுதே. கண்ணி என்றே நடி கைகளை பிடித்தாய், காதலி என்றென்னை கொஞ்சே அழைத்தாய். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணம் போலே உள்ளம் பந்தாடுதே.
ಜಿಲ್ಲು 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 ಜಿಲ್ಲುವೆನ್ನ ನಾನೇ ಜಗத்தை மயக்கிடுவேனே கல்ல 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 கல்லவென்று ஜோராய் கையில் வள்ளை பேசும் பாராய் ஜில்லு 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 ஜில்லுவென நானே ஜகத்தை மயக்கிடுவேனே கல்ல 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 கல்லவென்று ஜோராய் கையில் வள்ளை பேசும் பாராய் ஆடுவேன் பாரடி பாடுவேன் கேளடி ஆடுவேன் பாரடி இனி அனைவரும் மயங்கிட ஜில்லு ஜில்லு ஜில்லுவென நானே ஜகத்தை மயக்கிடுவேனே கல்ல 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 கல்லவென்று ஜோராய் கையில் வள்ளை பேசும் பாராய் ஆறு பெருகி வரின் அணை கட்டலாகும் அன்பின் பாதையில் அணையிடலாமோ ஆறு பெருகி வரின் அணை கட்டலாகும் அன்பின் பாதையில் அணையிடலாமோ பேதமையாலே மாதை போதே காதலை வென்றிட கனவு காணாதே சாதுரியம் பேசாதடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி சாதுரியம் பேசாதடி என் சலங்கைக்கு பதில் சொல்லடி நடுவிலே வந்து நில்லடி நடையிலே சொல்லடி நடுவிலே வந்து நில்லடி நடையிலே சொல்லடி ஆடும் மயில் எந்தன் முன்னே என்ன ஆணவத்தில் வந்தாயோடி பாடும் கோயில் கீதத்திலே பொறாமை கொண்டு படம் எடுத்து ஆடாதேடி நீ படம் எடுத்து ஆடாதேடி இன்னொருத்தி நிகராகுமோ எனக்கு இன்னொருத்தி நிகராகுமோ இடையெடுத்தால் மழையாகுமோ பேதை பெண்ணே இன்னொருத்தி நிகராகுமோ மின்னலுக்கு அஞ்சே நடி வீண்வாதம் என்ன முன்னே வந்து நீ ஆடடி இந்த மின்னலுக்கு அஞ்சே நடி வீண்வாதம் என்ன முன்னே வந்து நீ ஆடடி முன்னே வந்து நீ ஆடடி முன்னே வந்து நீ ஆடடி. சோ நெக்ஸ்ட் லெஜெண்ட் யாரு பார்க்கலாம். ஆடாத மனமும் உண்டோ. சோ இந்த பாட்டுல வந்து டி.எம். சௌந்தரராஜன் சார் அண்ட் எம்.எல். வசந்தகுமாரி அம்மா 2 பேர் பாடிப்பா. சோ இந்த பாட்டுல அடுத்த லெஜெண்ட் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு போகும்போது டி.எம்.எஸ். அண்ட் எம்.எல்.வி. அம்மா வந்து இன்னைக்கு வந்து சந்தோஷ் அண்ட் சமன்விதா 2 பேரும் பாடுறா. எப்படி பாடுறா நம்ம கேட்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் சமன்விதா ஜி சசிதரன். Firstly, I would really like to thank VXL for giving us this wonderful opportunity to perform in Tarang 2021. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல லைவ்ல கச்சேரி பண்ண முடியலனாலும் ஆன்லைன்ல எங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து to do this beautiful concert is a great thing. So I would really like to thank the entire management for organizing this event and especially Vasudha ma'am and Usha ma'am for inviting all of us. Namaskaram. Thank you. ஆடாத மனமுண்டோ நடையலங்காரமும் அழகு சிருங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ நடையலங்காரமும் அழகு சிருங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் வீரநடை போடும் திருமேனி தரும் போதையில் நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் வீரநடை போடும் திருமேனி தரும் போதையில் ஆடாத மனமும் உண்டோ நடையலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ பாடாத மலர் போலும் விழி பார்வையில் கைவளையோசை தரும் இன்ப இசை கார்வையில் வாடாத
கொஞ்சும் கனியமுது மிஞ்சும் குரலில் குயில் அஞ்சும் உன்னை காணவே இதழ் கொஞ்சும் கனியமுது மிஞ்சும் குரலில் குயில் அஞ்சும் உன்னை காணவே பசுந்தங்கம் உமது எழிலங்கம் அதன செய்வில் பொங்கும் லயம் காணவே பசுந்தங்கம் உமது எழிலங்கம் அதன செய்வில் பொங்கும் லயம் காணவே முல்லை பூவில் ஆடும் கருவண்டாகவே மூகில் புன்னே ஆடும் வண்ணமயில் போலவே முல்லை பூவில் ஆடும் கருவண்டாகவே மூகில் புன்னே ஆடும் வண்ணமயில் போலவே அன்பை நாடி உந்தன் அருகில் வந்து நின்றேன் இன்பம் என்னும் பொருளை இங்கு கண்டேன் தன்னை மறந்து உள்ளம் கனிந்து இந்நாளொரு பொன்னாளினும் மொழியுடன் தேனாறு பாய்தோடும் கதை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிலை தன்னிலே தேனாறு பாய்தோடும் கதை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிலை தன்னிலே ஆடாத மனமும் உண்டோ நடையலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ. அடுத்த லெஜெண்ட் காலங்களில் அவள் வசந்தம். கிரேட் 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 பிபி ஸ்ரீனிவாசன். சோ இந்த பாட்டை இன்னைக்கு நம்ம பிரசன்ட் பண்ண போது நம்ம சாய் விக்னேஷ். அதையும் நம்ம கேட்கலாம். காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு ஓ பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாலாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பணி போல் அணைப்பதில் கண்ணி பால் போல் சிரிப்பதில் பிள்ளை அவள் பணி போல் அணைப்பதில் கண்ணி கண் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவி
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கர் சாய் விக்னேஷ். தரங் 2021 மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் இயர் நம்ம ஒரு பிக் ஷோ பாரதிய வித்யா பவனில் பண்ணோம். அண்ட் அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அண்ட் மறக்கவே மாட்டேன். ஒரு வாட்டி தரங்கில் பாடும்போதும் அந்த பசங்களோட நாங்கள் பண்ணுற இன்ட்ராக்ஷன் ரொம்ப 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 ஸ்பெஷல். அண்ட் அவங்களுடைய அன்பாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த என்தூசியாசமாக இருக்கட்டும், நாங்கள் பாடும்போது அந்த என்ஜாய் பண்ணுற விதம் இட்ஸ் ரியலி இன்க்ரெடிபிள். அண்ட் அது எல்லாருக்கிட்டையும் நம்ம பார்க்க முடியாது. தே ஆர் ரியலி காட்ஸ் ஓன் சைல்ட். ஸோ அவங்களுக்கு திருப்பி பர்ஃபார்ம் பண்ணுறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. அண்ட் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த உஷா மேடம்க்கு மனமானது நன்றி. இந்த வாட்டியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் சாங்ஸ் நாங்கள் பாடியிருக்கோம். என் கூட இன்னொரு 3 பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சமன்விதா, ரிஷிப்ரியா அண்ட் சந்தோஷ். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய அன்பை பாட்டு மூலியமாக உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளீஸ் டூ வாட்ச் தி ப்ரோக்ராம். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஐ வுட் லைக் டு தேங்க் உஷா மேம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த தருணத்தில் உஷா மேம்க்கு ஒரு சின்ன கொஷின். மேம், நீங்கள் விஎக்ஸ்எலோட நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருக்கீங்க. அண்ட் இந்த பசங்களோட பழகும்போது உங்களுக்கு நிறைய அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். அதில் உங்களுக்கு எது ரொம்ப நீங்கள் நெகிழ்ந்த மூமெண்ட்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் அஸ். நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்களுடைய ஆன்சருக்கு. சாய், இந்த கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாட் இஸ் யுவர் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் நீ கேட்கிற. பட் நான் எதை சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய நடந்திருக்கு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நிறையவே நடந்திருக்குன்னு தான் சொல்வேன். ஒரு நமக்கு உடம்பு முடியல அப்படின்னு நம்ம கிளாஸ்ல இருக்கிறது நம்ம மூஞ்சி பார்த்தே அவ தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு சம்டைம்ஸ் தே ஆஃபர் மீ வாட்டர், அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு எனக்கு. சோ அப்ப ரொம்ப டச்சிங்கா இருக்கும். நம்ம எப்பயாவது ட்ரைன் ஆகும்போது அந்த குழந்தைகள் நமக்கு ஏதோ ஒண்ணு நம்மள ஆஃபர் பண்ணும் போதோ, இல்ல நம்ம சொல்றதை கேட்டுன்னு உடனே அவ ரியாக்ட் பண்ணும்போது ரொம்ப சூத்தனிங்கா இருக்கும். சோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. எஸ்பெஷலி எங்களோட ஸ்கூல் ப்ரோக்ராம் போதுலாம், ஐயோ இந்த குழந்தைகள் மேடையில எப்படி ஆக்ட் பண்ண போறோம், அந்த லைட்டு அவ்வளவு பேஷண்டா அப்படி இருக்க போறான்லாம் நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப நினைச்சிருந்தேன். பட் எவ்ரி இயர் எங்க ஸ்கூல் டேங்கிறது ஒரு வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே இருக்கும், ஒரு வருஷம் ஸ்கூல் டே. அது ஒரு வருஷம் டிராமா போடுவோம், ஒரு வருஷம் ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பட் அந்த நாள் வரலையும் அந்த குழந்தைகளோட நாங்க நிறைய ஒர்க் பண்ணுவோம், நிறைய திங்கிங் வரும். பட் இப்ப கூட எனக்கு அது சொல்லணும்னா கூஸ் பம்ப்ஸ் நிறைய வருது. அந்த டே அன்னைக்கு அதை புரிஞ்சுட்டு அவ ஆக்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயா இருக்கட்டும், அப்படியே வண்டர்ஃபுல்லா கோஆபரேட் பண்ணுவா. அதெல்லாம் அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் தான். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மீ திஸ் கொஸ்டின். தேங்க்யூ வெரி மச். ஒரு சோலோ ஒண்ணு கேட்கலாம் அடுத்தது. சுஷீலா அம்மாவோடது இந்த சோலோ மாலை பொழுதின் மயக்கத்திலே. இதை நமக்கு இப்ப ரிஷிப்ரியா பிரசன்ட் பண்ணிருக்கா. சோ அதை நம்ம லிசன் பண்ணலாம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மாலை பொழுதின்
ஆசைப்படுறேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற சில்ட்ரனுக்கு ஒரு ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சு அவங்களுக்கு இவ்வளோ நல்ல சர்வீஸ் பண்றதுங்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோபல் சர்வீஸ் வந்து இந்த பசங்களுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு மோட்டிவா இருந்தது, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது அப்படிங்கறத நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். So when I get asked this question quite a lot, and people expect an answer like, God came in my dreams and some eureka moment happened or something like that. But actually it was quite a well thought out decision to do something like this because of some basic principles and belief systems that I always carried from my youth. At that time it used to manifest as idealism, but it actually turned out to be a strong conviction. I feel that as human beings, the one thing that's incumbent on all of us is service. If you listen to any guru or anybody, the one common theme, no matter what religion, what caste or what outliers they belong to or mainstream religion, the one theme or one message that is a service to humanity is service to God. And I do believe that as human beings, we have to serve and influence and impact at least a small group of people or community around us. It can be people who work for us or work with us, or it can be a larger community, it can be a country, it can be the world. But yes, service which doesn't really, it's not just because it serves you in some way, but just service for the sake of service. I do believe very much in that. And the other reason is also that I always feel very grateful for the fortunes that I have enjoyed in my life. And for no apparent reason, I seem to be more fortunate than many people in so many respects. I have so many gifts that God has given me, and I cannot contain my gratitude, and I feel, yes, I want to do something because I'm just so grateful. So I guess if all of us came in touch with ourselves and really felt the gratitude and the immense gifts that all of us have, automatically the need to reach out or to serve some group or the other will happen to all of us. இப்போ வந்து ஒரு 2 மேல் சிங்கர் பாடுற ஒரு பாட்டு பார்க்கலாம். வந்து பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து TM சௌந்தரராஜன் அண்ட் PB ஸ்ரீனிவாஸ். இதை இன்னைக்கு நம்மள்கிட்ட பிரசன்ட் பண்றது வந்து சந்தோஷ் அண்ட் சாய் விக்னேஷ். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, நடமாடும் மேகம் நவநாகரீகம் அலங்கார சின்னம் மலை போல மின்னும், நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும், துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியிடையா, துவண்டு விழும் கொடியிடையாள், விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்லவோ, சென்றேன் கண்டேன் வந்தேன், பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா.
நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. என் விழியில் நீ இருந்தாய், என் விழியில் நீ இருந்தாய். உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லையே. சென்றேன், கண்டேன், வந்தேன். பொன்னொன்று கண்டேன், பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா? என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன், முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா? என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? I would like to ask a small question to Vasudha madam. இப்போ ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் பார்த்துக்கிறது வந்து ஒரு பெரிய சர்வீஸ். யூ ஆர் டூயிங் அ வெரி கிரேட் சர்வீஸ். ஸோ அதில் வந்து அதை பார்த்துக்கும் போது வந்து உங்களுக்கு யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ், வெதர் ஃபார் மெடிக்கல் ஆர் தெரப்பி ஆர் எஜுகேஷன். அந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா வந்து அதுக்கு மக்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. As far as making ends meet or fundraising for a cause like ours, I think it's an ongoing challenge. I don't think there has been a day when I felt, hey, I have all the money now, I can do whatever. I don't think we've ever felt like that. And I don't foresee, especially in these kind of circumstances where we've suffered setbacks because of the pandemic, that we're going to come to a state and say, okay, we have enough money. That will never happen. Because ours is simply not a revenue model. Ours is not a model that you make a product, sell it, have a margin and make the money. Or it's not a service where we can, mark up our service charge. It's not like that. It is absolutely a social cause, addressing a group of people who have not only disability as a challenge, but challenges in every aspect of life, which could also be economic constraints or so many things. So therefore, fundraising is an ongoing process. And I think that people like you, when you do programs like this, I really request you to promote our cause, because every rupee that comes into our organization goes for serving the community of special needs and disabilities. So of course we collect some fees from people who can afford it, but we don't collect the entire cost of what we incur. It is all subsidized, and we also look to CSR funding. We look to individuals for their kindness to fund our cause and so on. These are some of the ways that we raise funds. But we're always looking for people to understand what we are doing and support the support system also of the organization. So fundraising is an ongoing process for us. And one thing we haven't done is done a mega program of fundraising or raising funds through tickets and through a cultural program, because somehow we are daunted by that whole activity. But so many other ways of fundraising we do try, and the need is ongoing. So that's what it is. Thank you. ஸோ இன்னொரு சுஷிலாமாவோட பிரமாதமான பாட்டு வந்து நமக்கு இப்ப பிரசன்ட் பண்ண போறது சமந்திதா. ஒண்டர்ஃபுல்லான சினிமா. அந்த சினிமால உள்ள அத்தனை பாட்டுமே ஹிட். ஒரு ரொம்ப போர் அடிக்கிற டயத்துல வந்து எப்போ வேணாலும் இந்த சினிமாவை நம்ம பார்க்கலாம். ஈவன் எவர் கிரீன் சினிமான்னு தான் நான் சொல்வேன். எஸ், தில்லானா மோகனாம்பாள், அதுல மறைந்திருந்தே பார்க்குமாறு. Ding, ding.
மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? நவரசமும் முகத்தில் நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கச் சிவந்திருக்கும் இதழில் கனிரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கச் சிவந்திருக்கும் இதழில் கனிரசமும் கண்டேன் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார்? எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன். உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார்? பாவையின் பதம் காண நாணமா? பாவையின் பதம் காண நாணமா? உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா? உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா? மாலவா வேலவா மாயவா ஷண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன். அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன். அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன். மோகத்திலே என்னை மூழ்க வைத்து மோகத்திலே என்னை மூழ்க வைத்து ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல் ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல் மாலவா வேலவா மாயவா ஷண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? மானாட மலராட மதியாட நதியாட மங்கை வெள்ளடனமாட மானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சி இவள் கைகளாட சுவையோட நான் ஆட என்னை நாடி இது வேடை விரைவினில் துணையாக ஓடி வருவாய். தூயனே மாலவா மாயனே வேலவா என யாழும் ஷண்முகாவா மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? அழகர் மலையழகா இந்த சிலையழகா இன்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? ஸோ நெக்ஸ்ட் சாங் வந்து 1000 நிலவே பார்க்கலாம். இது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சுஷிலாமா பாடினது. அதை இன்னைக்கு நமக்கு பாட போறதுக்கு சாய் விக்னேஷன் சமர்ப்பித்தா. இப்படி பண்றா கேட்கலாம்.
நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா நள்ளிரவு துணையிருக்க நாம் இருவர் தனியிருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன நள்ளிரவு துணையிருக்க நாம் இருவர் தனியிருக்க நாணம் என்ன பாவம் என்ன நடை தளர்ந்து போனதென்ன இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ இல்லை உறக்கம் ஒரே மனம் என் ஆசை பாராயோ என் உயிரிலே உன்னை எழுத பொன்மேனி தாராயோ ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா மன்னவனின் தோளிரண்டே மங்கை எந்தன் கை தழுவ கார்குழலும் பாய் விரிக்கும் கண் சிவந்து வாய் வெளுக்கும் மன்னவனின் தோளிரண்டே மங்கை எந்தன் கை தழுவ கார்குழலும் பாய் விரிக்கும் கண் சிவந்து வாய் வெளுக்கும் இந்த மயக்கம் எழில் முகம் முத்தாகவே காதோ இந்த மயக்கம் எழில் முகம் முத்தாகவே காதோ அந்த நினைவில் வந்து விழுந்தேன் புத்தான பூவாக ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இதழோரம் சுவை தேட புது பாடல் விழி பாட பாட ஆயிரம் நிலவேவா ஓராயிரம் நிலவேவா இப்ப 2 மேல் சிங்கர் பாடினது கேட்டோம். அடுத்து 2 ஃபீமேல் சிங்கர் பாடுறது கேட்கலாம். நம்தன தாளம் வரும் புது ராகம் வரும் எல்லாரும் கேட்டுப்பில் நினைக்கிறேன். சம்டே பாக்யராஜோட ஃபிலிம் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். ஜென்சி அண்ட் சசிரேகா 2 பேர் பாடிப்பா. அதை இன்னைக்கு சமன்விதா அண்ட் ரிஷிப்ரியா பாடுறாங்க. தாளம் வரும் புது ராகம் வரும் பல பாவம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் தந்தனம் தன தாளம் வரும் புது ராகம் வரும் பல பாவம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் மணமாலை வரும் சுபவேளை வரும் மணநாள் திருநாள் புது நாள் உன்னை அழைத்தது தந்தனம் தன தாளம் வரும் புது ராகம் வரும் பல பாவம் வரும் அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும் la 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 la
தென்றலும் வந்திசை சொல்லியது, சுவை அள்ளியது, மனம் இல்லென சொல்லியும் துள்ளியது. சில்லென மெல்லிய தென்றலும் வந்திசை சொல்லியது, சுவை அள்ளியது, மனம் இல்லென சொல்லியும் துள்ளியது. பெண்மன பூவிலும் மெல்லியது, தவிக்கும் நினைவோ எனக்கிள்ளியது. மல்லிகை முல்லையில் பஞ்சனையோ, மன்னவன் தந்தன நெஞ்சனையோ, மின்னிய மின்னலும் கண்ணியின் எண்ணங்களோ, இனி கனவுகள் தொடர்ந்திட. தனனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பரபாவம் வரும், அது சந்தன மல்லிகை வாசம் வரும். சிந்தனை அம்புகள் எய்தது என்னிடம் வந்துவிட, பல சிந்தையிட மனமன்னவன் உன்னடி வந்து தொழ. சிந்தனை அம்புகள் எய்தது என்னிடம் வந்துவிட, பல சிந்தையிட மனமன்னவன் உன்னடி வந்து தொழ. சிந்திய பூமலர் சிந்திவிட, அலி போல் உணர்வோடினும் முந்திய. அந்தியில் வந்தது சந்திரனோ, சந்திரன் போலொரு இந்திரனோ, முந்திய நாளினில் எந்தனின் முன்பலனோ, துணை சுகந்தர சுவை பெற. தந்தனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பலபாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். மணமாலை வரும், சுபவேளை வரும், மணநாள் திருநாள் புது நாள் உனை அழைத்தது. தந்தனம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பலபாவம் வரும், அதில் சந்தன மல்லிகை வாசம் வரும். இது நிஜமாவே ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான சாங். நான் எல்லாத்தையுமே பியூட்டிஃபுல் சாங் தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஒன்னொன்னுலயும் அந்த மாதிரி ஒரு விதமான ரசம் இருக்கு, ஒரு பாடலையும் ஒரு ரசம் இருக்கு. நம்ம நினைவை விட்டு அகலாத சாங்ஸ் தான் நான் சொல்றேன். சோ அடுத்த சாங் அப்படின்னு பார்த்தா, நிழல்கள் படத்துல வந்து தீபன் சக்கரவர்த்தி அண்ட் உமாரமணன் 2 பேரும் பாடின பாட்டை வந்து இன்னைக்கு பூங்கதவே தாழ்த்திரவாய், அந்த பாட்டை வந்து சாய் விக்னேஷ் அண்ட் விஷிப்ரியா 2 பேரும் பிரசன்ட் பண்ணிட்டாங்க. பூங்கதவே தாழ்த்திரவாய், பூங்கதவே தாழ்த்திரவாய், பூவாய் பாவாய், பொன்மாலை சூடிடும் பாவாய் பாவாய், பூங்கதவே தாழ்த்திரவாய்.
நான் வாழ்த்தும் காதலில் ஊறிய ராகம் பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பின்பாவாய் திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது என் உள்ளம் பொன்னாதம் பூவாடை ஆடும் தோரணம் எங்கெங்கும் மாலை சூடும் நேரம் மங்கள வாழ்த்தொழி கீதம் பூங்கதவே தாழ்த்திரவாய் பூங்கதவே தாழ்த்திரவாய் பூவாய் பின்பாவாய் பொன்மாலை சூடிடும் பூவாய் வெண்பாவாய் பத்தி சொல்லியாச்சு இல்லையா, தீபன் சக்கரவர்த்தி எல்லாம் சொல்லியாச்சு. இன்னொரு லெஜண்ட் இருக்காரே கேஜே ஜேசுதாஸ், சொல்ல வேண்டாமா? சோ அவரோட ரொம்ப பிரமாதமான பாட்டு வேதம் நீ இனிய நாதம். வேதம் நீ இனிய நாதம் நீ வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் ஓதும் வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் ஓதும் வேதம் நீ இனிய நாதம் நீ கருணை மேவும் பூவிழி பார்வையில் கவிதை இன்பம் காட்டுகிறாய். கருணை மேவும் பூவிழி பார்வையில் கவிதை இன்பம் காட்டுகிறாய். இளைய தென்றல் காற்றினிலே ஏ இளைய தென்றல் காற்றினிலே இனிய சந்த பாட்டினிலே. இளைய தென்றல் காற்றினிலே இனிய சந்த பாட்டினிலே. எதிலும் முந்தன் நாதங்களே நினைத்த பொருள் தரும் நிரந்தர சுகம் தரும் வேதம் நீ இனிய நாதம் நீ. நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் ஓதும் வேதம் நீ இனிய நாதம் நீ.
அண்டம் பகிரண்டம் முனையண்டும் படி வந்தாய், அண்டம் பகிரண்டம் முனையண்டும் படி வந்தாய். தண்டை ஒலி ஜதி தருமோ கமலபாதம் சதிரிடுமோ, தண்டை ஒலி ஜதி தருமோ கமலபாதம் சதிரிடுமோ. மனமும் குணமும் தினமும் எழுதும் அழகே, மலையும் கடலும் நதியும் அடியுன் வடிவே. நெஞ்சம் இது தஞ்சம் என உனை தினம் நினைத்தது, நித்தம் ஒரு புத்தம் புது இசை தமிழ் வடித்தது. ஒரு முறை தரிசனமும் தருக இசையில் உனது இதயம் இசையும் மனம் குணம் அறிந்தவள். குழலது சரியுது குறுநகை விரியுது விரியுது விழிக்கருணை மழை அதில் நனைய வரும் ஒரு மனம் பரவும் வேதம் நீ, இனிய நாதம் நீ. நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் மோதும், நிலவு நீ கதிரும் நீ அடிமை நான் தினமும் மோதும் வேதம் நீ, இனிய நாதம் நீ. சோ 2 மேல் சிங்கர் சொல்லியாச்சு. இன்னொரு ஃபீமேல் சிங்கர் அடுத்த லெஜெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வாணி ஜெயராம் பாடின ஒரு பிரமாதமான பாட்டு மேகமே மேகமே. சுகாசினி ஆக்ட் பண்ணியிருந்த படம் இது. நிறைய பேருக்கு இது வந்து ஞாபகம் இருக்கும். சில பேர் இந்த பாட்டை கேட்டாலே அழுதுவாங்க. அந்த மாதிரியான ஒரு லிரிக்ஸ், அந்த மாதிரியான ஒரு மியூசிக், அந்த மாதிரி வாணி ஜெயராம் பாடியிருப்பா. சோ இந்த பாட்டை இன்னைக்கு நம்ம பாட போறது வந்து சமன்விதா. சோகங்களோ
நெக்ஸ்ட் அடுத்த லெஜெண்ட் போனோம். ரோஜாவை தாலாட்டும் தென்றல், நினைவெல்லாம் வித்யா. இந்த பாட்டுல வந்து ஜானகி அம்மா பாடின பாட்டு. எஸ்பிபி சார், ஜானகி அம்மா 2 பேரும் சேர்ந்து பாடின பாட்டு. அதை பிரசன்ட் பண்ண போது சாய் விக்னேஷ் அண்ட் ரிஷிப்ரியா. ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல். உன் கூந்தல் என் ஊஞ்சல், என் வார்த்தை சங்கீதங்கள். ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல். இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, இதழ்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, இதழ்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. மௌனமே சம்மதமென்று ஆ, தீண்டதே மன்மதவண்டு. ஓ, மௌனமே சம்மதமென்று தீண்டதே மன்மதவண்டு. பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு. ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல். உன் கூந்தல் என் ஊஞ்சல். வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவே, இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவே. வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவே, இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவே. பூவிலே மெத்தைகள் தைப்பேன், கண்ணுக்குள் மங்கை வைப்பேன். பூவிலே மெத்தைகள் தைப்பேன், கண்ணுக்குள் மங்கை வைப்பேன். நீ கட்டும் சேலைக்கு நூலாவே. ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல். உன் கூந்தல் என் ஊஞ்சல். உன் வார்த்தை சங்கீதங்கள். ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல். ஒன் மோர் மேல் சிங்கர் இன்ட்ரடியூஸ் இந்த பாட்டுல. இதுவும் ரொம்ப பிரமாதமான பாட்டு தான். முதல் மரியாதை படத்துல வந்து மலேசிய வாழ்த்துவன் பாடிய வெட்டிவேறு வாசம், அதுவும் ஜானகி அம்மாவும் மலேசிய வாழ்த்துவன் பாடிப்பார். சோ இந்த 2 பாட்டையும் வந்து நமக்கு பிரசன்ட் பண்ண போறது வந்து சந்தோஷ் அண்ட் ரிஷிப்ரியா.
வெட்டி வேறு வாசம் கடலுக்குள்ள நேசம் பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு பேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே வெட்டி வேறு வாசம் கடலுக்குள்ள நேசம் பச்சை கிளியோ தொட்டுக்கிருச்சு இச்ச கிளியோ ஒத்துக்கிருச்சு பச்சை நெருப்பு ஒத்துக்கிருச்சு பச்சை மனசு பத்திக்கிருச்சு கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது சாமி கிட்ட கேளு யாரு போட்ட கோடு மஞ்சக்குள்ள தீய வச்சு சுத்தி வச்சவங்க யாரு வெட்டி வேறு வாசம் பெடல புள்ள நேசம் வெட்டி வேறு வாசம் பெடல புள்ள நேசம் பூவுக்கும் வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே வெட்டி வேறு வாசம் கடலுக்குள்ள நேசம் ஒன்னு கண்டு நான் சுத்தி நிக்கிறேன் கண்ணுக்குள்ள நான் தண்ணி வைக்கிறேன் சொல்லாமத்தான் தத்தளிக்கிற தாளாமத்தான் தள்ளி நிக்கிற பாசமுள்ளதான் மோயுத பாவம் என்ன சொல்லாத குருவி கட்டும் கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது புத்தி கெட்ட தேசம் பொடி வச்சு பேசும் சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் வெட்டி வேறு வாசம் கடலுக்குள்ள நேசம் வெட்டி வேறு வாசம் கடலுக்குள்ள நேசம் பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு வேருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே வெட்டி வேறு வாசம் கடல புள்ள நேசம் வெட்டி வேறு வாசம் கடல புள்ள நேசம் அடுத்த பாட்டுல வந்து ஒரு புது மேல் அண்ட் ஃபீமேல் சிங்கர் யார் இன்ட்ரடியூஸ் ஆனான்னு பார்க்கலாம். நீ நாயகன்கிற படத்துல நீ ஒரு காதல் சங்கீதம் அந்த பாட்டு வந்து
மனோ and சித்ரா 2 பேரும் பாடியிருப்பா. அதை இன்னைக்கு நமக்கு வந்து பிரசன்ட் பண்ண போறது வந்து சாய் விக்னேஷ் and சமன்விதா. ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம். வானம் பாடி பறவைகள் 2 ஊர்வலம் எங்கோ போகிறது. காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. இசை மழை எங்கும், இசை மழை எங்கும் பொழிகிறது. எங்களின் ஜீவன் நனைகிறது. கடலலையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை சுரஸ்தானம். இரவும் பகலும் ரசித்திருப்போம். நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம். பூவினை சூட்டும் கூந்தலில் எந்தன் ஆவியை நீ ஏன் சூட்டுகிறாய்? தேனை ஊற்றும் நிலவினில் கூட தீயினை நீ ஏன் மூட்டுகிறாய்? கடற்கரை காற்றே, கடற்கரை காற்றே வழியை விடு. தேவதை வந்தாள் என்னோடு. மணலையாவும் இருவரின் பாதம் நடந்ததை காற்றே மறைக்காதே. தினமும் பயணம் தொடரட்டுமே. நீ ஒரு காதல் சங்கீதம், நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம். And one more thing, you can also donate for VXL. ப்ளீஸ் டூ டொனேட். நீங்கள் டொனேட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே அந்த பசங்களுடைய நல்லதுக்காக தான் சேரப்போகுது. ஸோ டொனேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள், டொனேட் வாட் எவர் யூ கேன், பிகாஸ் அது வந்து பசங்களோட நல்லதுக்கு தான் போய் சேரும். தேங்க்யூ ஸோ மச்.
My question is to Usha auntie. So auntie, how well do you think that listening to music and viewing other art forms like Bharatanatyam, other dance forms and then paintings help in enriching the thoughts and actions of the VXL children? யா சமன்விதா, நீனும் இந்த மியூசிக் வந்து எப்படி இந்த குழந்தைல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வருது கேட்க. எஸ், இதுக்கு ஒரே இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னாக்க, எங்களுக்கு ஒகேஷன்ஸ் இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு சே திஸ் ஆன்சர். லைக் எங்களுக்கு ஒகேஷன்ஸ் நிறைய நடக்கும். வி ஒர்க் வித் த சில்ட்ரன். அப்படி பண்ணும்போது ஜெனரலா நாங்க பாட்டு தான் பாடுவோம் இவாளுக்கு. இவாளுக்குன்னே இல்ல, நான் சொல்றது வந்து ஈவன் இன் ஜெனரல், ஈவன் ஃபார் நம்மள மாதிரி இருக்கிறாலுமே எப்பயாவது ஒரு சேடா இருந்தாலோ இல்ல வேற ஏதோ இருந்தா கூட நமக்கு ஏதாவது பாட்டு தான் மைண்ட்ல டக்குன்னு வருது. உடனே நம்ம யார்ட்டையும் பேசுறது கிடையாது. வெதர் நம்ம மூணு நல்லா இருக்கும், நன்னாலையோ, நன்னா இருந்தா ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவோம், நம்ம குதிச்சு ஜாலியா பாடி. கொஞ்சம் சேடா இருந்தாக்க ஏதோ நமக்குள்ள பேசிக்கிறோம், இல்ல ரீகலெக்ட் பண்ணிக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு பாட்டை திங்க் பண்றோம், இதுதான் நடக்குது. சோ இந்த குழந்தையோட ஒர்க் பண்ணி இந்த பாட்டு பாடினே நான் ஒர்க் பண்ணும்போது, அந்த எந்த சீக்வன்ஸ்ல பாடினேனோ அந்த சீக்வன்ஸ் ஒரு நாளைக்கு விட்டு போச்சு. ஒரு 4-5 பாட்டு பாடும்போது, இது ஒரு ராமரை பத்தி பாரு, ஒரு கிருஷ்ணன் பத்தி பாரு, இல்ல ஒரு சினிமா பாட்டு பாரு, அந்த சீக்வன்ஸ் ஒரு நாளைக்கு விட்டு போது, மறுநாளைக்கு அந்த பையன் வந்து he was asking me, இதுக்கப்புறம் இந்த பாட்டுன்னு. அப்பதான் எனக்கு தோணுது, இந்த மியூசிக் வந்து ஒரு மெமரி பவரை கூட இம்ப்ரூவ் பண்றது. அதுதான் ட்ரூ. சோ மியூசிக் கேன் டூ எனிதிங். ஐ மீன் எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி, யாராலையும் பண்ண முடியாத ஒண்ணு வந்து மியூசிக்கால கண்டுபிடிக்க முடியும். ஐ மீன் மியூசிக்கால சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆழ்ந்த என்ன சொல்றது ஒரு ட்ரஸ்ட். ஏன்னா வந்து இதுல வந்து எல்லா எமோஷன்ஸும் நம்ம காமிக்கணும் மியூசிக்ல. நம்ம பேசும்போது கூட வந்து நம்ம குரல் ரைஸ் ஆகலாம், இல்ல நம்ம சொல்ற ஆன்சர் வந்து ஒரு ஒரு சூதனிங்கா இல்லாம இருக்கலாம், ரொம்ப கத்தி சொல்லலாம், இல்ல ஒரு கோவத்துல பேசலாம். பட் ஒரு மியூசிக் வழியா அவள்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கன்வே பண்ணும்போது, அவளை வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது அதோட எஃபெக்ட்ங்கிறது வந்து கண்டிப்பா அவுட்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கு. சோ எல்லா ஆர்ட் ஃபார்முமே வந்து கண்டிப்பா வந்து இந்த குழந்தைகள் வந்து மாற்றுங்கிறதுல வந்து there's no doubt about it. So thank you very much for asking this question. இப்போ அடுத்த பாட்டுல வந்து இன்னொரு ஒரு ஃபீமேல் சிங்கர் பார்க்கலாம். யாருன்னு கேட்டா ஸ்வர்ணலதா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப அவ நம்மள்ட்ட இல்ல. பட் நிறைய பாட்டு அந்த சின்ன வயசுலயே வந்து காடிட்டு போயிட்டா. பட் அந்த சின்ன வயசுல அந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து நிறைய ஹிட் சாங்ஸ் நிறைய கொடுத்தா. அவளோட ஒண்டர்ஃபுல் சாங் வந்து அந்த க்ஷத்ரியன்கிற ஒரு படத்துல வந்து மாலையில் யாரோ மனதோடு பேச ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லிரிக்ஸா இருக்கட்டும், பிக்சரைசேஷனா இருக்கட்டும், அந்த பாட்டா இருக்கட்டும், பாட்டுவாளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சோ இந்த பாட்டை நமக்கு இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போறது ரிஷிப்ரியா. எப்படி பண்ண மாலையில் யாரோ
VXL is an organization that is devoted to taking care of special children. So in the pandemic situation la in the organization run pandrathu is a very difficult task. I kindly request you all to donate as much as possible and help them. The donation link and the procedures are given in the description box, so please contribute as much as you can. Thank you. This is my humble request to the viewers of this program. VXL Educational Trustக்கு உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நீங்க பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த லிங்க்குக்கு போய் நீங்க உங்க கான்ட்ரிபியூஷன்ஸை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அகைன் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் சிங்கர், புது மேல் அண்ட் ஃபீமேல் சிங்கர் இன்ட்ரடியூஸ் ஆனபாட்டு டிங் டாங் கோயில் மணி நான் கேட்டேன். ஐ திங்க் அஜித் ஃபிலிம் நினைக்கிறேன். அதுல வந்து மது பாலகிருஷ்ணன் அண்ட் மதுஸ்ரீ 2 பேர் பாடிப்பா. 2 பேருமே நியூ சிங்கர். மது பாலகிருஷ்ணன் ஆல்ரெடி பாடினது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் இதுலயும் பாடியிருக்காரு அவர். சோ இந்த பாட்டை இன்னைக்கு நமக்கு பாடுறது வந்து சந்தோஷ் அண்ட் ரிஷிபிரியா 2 பேரும் இந்த பாட்டை இன்னைக்கு பாடுறோம். கோயில் மணி நான் கேட்டேன், நீ கேட்டது ஆசையின் எதிரொலி. கோயில் மணி நான் கேட்டேன். இரவு பகல் ஆழ்கிறதே. கோயில் மணி நான் கேட்டேன். காற்றும் தூங்கும் தூங்காதே நம் கண்கள் தான் பிடித்த நிலா பிடிக்கவில்லை பிடிக்கிறது உன்முகம் தான் எழுதி வைத்த சித்திரம் எந்த நெஞ்சில்
பத்திரம் பத்திரம். கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன். உன் பேரின் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். நீ கேட்டது ஆசையின் எதிரொலி. நீ தந்தது காதலின் உயிர்வலி. I kindly request all the viewers of this program to contribute to VXL Educational Trust. அந்த டொனேஷன் லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தேன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்ச் பண்ணதுக்கு. நீங்க இல்லாம நாங்க தரங்க பண்ணல. ஸோ உங்க சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஆல் நோ அபவுட் திஸ் சிச்சுவேஷன் அண்ட் அபவுட் அவர் இன்ஸ்டிடியூஷன். பிகாஸ் நம்ம இந்த தரங்கிறது வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எவ்ரி ஃப்ரைடே பண்ணிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் இப்பதான் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்டா பண்ணலாங்கிறதுக்காக மந்த்லி. பிகாஸ் ஒரு 50% ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம மந்த்லி ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டுங்கிறது வந்து கண்டிப்பா எங்களுக்கு தேவை. யூ ஆல் நோ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எஸ், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் லிங்க் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களால ஏதாவது இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறோம், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். And thank you very much for all the singers, and thank you very much for all the viewers for watching this. Please encourage us. எங்களோட www.vxl.org please read about our institution and Instagram போய் பாருங்க, YouTube போய் பாருங்க what we are doing அப்படிங்கிறது you get a idea. And once more thank you very much. next month வேற ஆர்டிஸ்டோட கொஞ்சம் டிஃபரெண்டா நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம். Thank you very much. Thank you for watching.